Hey guys, welcome to my second video in my channel. And in the video நான் உங்களுக்கு நான் ஏன் ஓரன்பர்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணேன் அண்ட் நான் எப்படி ஓரன்பர்க் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பெருசாக நான் இதில் எந்த ரிசர்ச்சும் பண்ணல. நான் ஏபிஎம்டி எழுதின மாதிரி ஜேடபிள்யூ கூட எழுதினேன். ஜேடபிள்யூ மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்க்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்ட் some ex-person அவளும் பயோ நானும் பயோ. ஸோ எங்களோட சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. மார்க்ஸ் வைஸ் ஓகே, ஏபிஎம்டி வந்துருச்சு, எங்கள் சீட் கிடைக்காது அப்படின்ற சுச்சுவேஷனில் ஷீ ஸ்டார்டட் டிகிங் அண்ட் ஷீ கேம் அப் வித் 2 யூனிவர்சிட்டிஸ். அதில் ஒன்று தான் ஓரன்பர்க். நாங்கள் 2 பேருமே ஓகே ஓரன்பர்க் போகலாம், ஏன்னா அது ஃபீஸ் வைஸ் கொஞ்சம் ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக செலக்ட் பண்ணோம். இந்த எண்ட் அவள் ஆஸ் யூஷுவல் காலவாரி விட்டா அவள் வரல. எங்கள் அம்மா வந்து எனக்கு என்ஐடி 2 என்ஐடியில் ஜேஇ மெயின்ஸ் ரிசல்ட் பேஸ் பண்ணி சீட் வந்துச்சு. அண்ட் ஐ திங்க் சாஸ்திரா யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி இன் தஞ்சாவூர், அங்கே கூட சீட் வந்துச்சு. அண்ட் பட் எங்கள் அம்மா வந்து இல்லை, நான் உன்னை ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெட்டோடு தான் பார்க்கணும், ஸோ நீ போகக்கூடாது, நீ வந்து ஃபாரின் போய் பண்ணு, எக்ஸாம் இருந்தால் என்ன நீ கிளியர் பண்ணிடுவேன், நீ இங்கே நல்லா படிக்கிற பொண்ணு, அங்கே போனாலும் நல்லா படிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேருமே கொஞ்சம் அழுது சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக என்னை கன்வின்ஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு அனுப்புனாங்க. ஸோ என் ஃப்ரெண்டும் நானும் போகிறதா இருந்தது. இந்த எண்ட் நான் மட்டும் தனியாக போகிற மாதிரி ஆச்சு. அண்ட் ஓரன்பர்கில் பேசிக்கலி நான் அதை பற்றி பெருசாக எதுவுமே யோசிக்கலை, எந்த சீனியர்கிட்டையும் பேசலை. இந்த டைமில் அவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் ஆர் ஃபெசிலிட்டிஸு எதுவும் அவ்வளோவா இல்லை. நெட்டில் பார்த்தோம், எம்சிஐ ரெக்கக்னைஸ்டா இல்லையா அப்படின்றத பார்த்தோம். தென் வி வெண்ட். இவ்வளோதான், இதுதான் என்னோட ஸ்டோரி ஆஃப் சூஸிங் ஓரன்பர்க். அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஐ எம் த செகண்ட் மோஸ்ட் பேட்ச். இந்த யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் மீடியமில் ஃபார் இண்டியன் ஸ்டார்ட் ஆகி 2 years தான் அது. அண்ட் நான் போன இயர் தான் யூனிவர்சிட்டி ஓரன்பர்க் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமியிலேருந்து ஓரன்பர்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த் கம்மிங் இயர்ஸில் தான் ஓடோம் சைட்டில் எல்லாத்துலேயுமே யூனிவர்சிட்டி was included. So basically நான் போன போது கூட எனக்கு கூட பயமாக இருந்தது. பட் eventually I got through it and my university was really good. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பட் இட் வாஸ் குட். அதனால தான் இப்போ நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் ஒரு பொசிஷனில் we are actually good. That is the reason I always say to everyone like Orenburg is the best university because I graduated from there. Thank you guys. Next video I'll try to make more informative and something more useful to you people for your future planning of MBBS in India or abroad. Thank you for watching. Please like, comment and subscribe, and I'll also mention my contact number. If you want any assistance regarding your admissions, please enna contact pannunga. சென்னையில் இருந்தாலும் சரி, நீங்கள் if you are Telugu audience also please contact me because currently I'm working in Hyderabad and I'm well versed with Telugu as well, and Karnataka people also please contact me. Kannada koncham gottaitu, adi English I'm good in English and Russian. Hindi तो थोड़ी आती है. So Hindi audience भी, if you really want any useful information, please do contact me. Thank you guys for watching. Bye.